வெல்கம் டு கேபி ஃபார்ம் வெஞ்சர்ஸ். உங்களுக்கு ஒரு ஸ்பெஷலான வீடியோ கொண்டு வந்திருக்கேன். சுமார் 1 கோடி ரூபாய் செலவுல நாங்க உருவாக்குன இந்த பிரம்மாண்டமான என்விரான்மெண்ட் கண்ட்ரோல் போல்ட்ரி ஃபார்மை உங்களுக்கு சுட்டி காட்ட போறேன். இந்த 1 கோடி ரூபாய் செலவுல என்னென்ன வசதிகள் பண்ணிருக்கோம், ஒவ்வொரு ரூபாயும் எதுக்காக செலவு பண்ணிருக்கோம், ஒரு ப்ரொஃபஷனல் ஈஸி போல்ட்ரி ஃபார்ம் செட்டப் எப்படி பண்ணணும், இதெல்லாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பா இந்த வீடியோல நான் உங்களுக்கு காமிக்க போறேன். நீங்க புதுசா போல்ட்ரி ஃபார்ம் கட்ட பிளான் பண்ணிருக்கீங்களா, இல்ல ஆல்ரெடி உங்கள்ட்ட ஒரு போல்ட்ரி ஃபார்ம் இருக்கு, அதை நீங்க டெவலப் பண்ணலாம்னு இருக்கீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸ்டார்டிங் டு எண்டிங் ஸ்கிப் பண்ணாம கண்டிப்பா பாருங்க. முதல்ல நம்ம ஆபீஸ் ரூம்ல இருந்து டூர் ஆரம்பிப்போம். நிறைய பேர் ஆபீஸ் ரூம்னா சும்மா உட்கார்ந்து ரெஸ்ட் எடுக்கிற இடம்னு மட்டும் தான் நீங்க நினைப்பீங்க. ஆனா உண்மையிலேயே இந்த ஆபீஸ் ரூம் தான் முழு ஃபார்மோட பிரெயின். எல்லா மானிட்டரிங், மேனேஜ்மெண்ட், பிளானிங் இருந்து தான் நடக்கும். முதல்ல இந்த சிசிடிவி மானிட்டரிங் சிஸ்டம் பாருங்க. ஃபார்ம்ல எந்த ஏரியால என்ன நடக்கு, லேபர் ரூம்ல என்ன பண்ணிட்டு இருக்காங்க, பேட்ஸ் எப்படி இருக்கு, எல்லாத்தையும் இந்த ஸ்கிரீன்ல இருந்தே லைவா மானிட்டர் பண்ண முடியும். மொத்தம் 10 கேமரா நாங்க ஃபார்மை சுத்தி இன்ஸ்டால் பண்ணிருக்கோம். அது மூலமா எந்த இடத்துல என்ன நடக்குதுன்னு எல்லாத்தையும் நம்மளால ஈஸியா பார்க்க முடியும். அடுத்தால இந்த ஒர்க் ஸ்டேஷன். இந்த ஒர்க் ஸ்டேஷன்ல நாங்க டெய்லி இங்க உள்ள ரீடிங்ஸ், ஃபீட் கன்சப்ஷன், பேட் பெர்ஃபார்மன்ஸ், மோர்டாலிட்டி, மெடிசின் ரிப்போர்ட்ஸ் எல்லாத்தையும் இந்த சிஸ்டத்துல என்ட்ரு பண்ணுவோம். இது வந்து ஃபியூச்சர் ரெஃபரன்ஸ்க்காக. இந்த ரேக்ல ஃபார்முக்கு தேவையான முக்கியமான டூல்ஸ், ஸ்பேர் பார்ட்ஸ், எலக்ட்ரிக்கல் ஐட்டம், பிளம்பிங் ஐட்டம் மாதிரி எமர்ஜென்சிக்கு தேவைப்படுற எல்லா பொருளையும் உங்க ஆஃபீஸ் ரூம்ல தான் நாங்க வச்சிருப்போம். அதுக்கு இன்வென்ட்ரியும் நாங்க ரெடி பண்ணி வச்சுட்டு என்ன ஐட்டம் வேணுமோ அதை நாங்க சர்ச் பண்ணி ஈஸியா நாங்க எடுத்துருவோம். இந்த கபோர்ட்ல முக்கியமான ஃபார்ம் டாக்குமெண்ட்ஸ், வாரண்டி ஃபைல்ஸ், எலக்ட்ரானிக்ஸ், பர்சனல் ஐட்டம் எல்லாத்தையுமே சேஃபா ஸ்டோர் பண்ணிருக்கோம். இப்போ இதுதான் இந்த ஆஃபீஸ் ரூம்ல இருக்கிற மெயின் கண்ட்ரோல் பேனல், இம்பார்ட்டன்ட் பிரேக்கர்ஸ், எம்சிபி, இபி சப்ளைக்குள்ள மெயின் பிரேக்கர்ஸ் எல்லாமே இங்க தான் இருக்கும். இதுதான் இந்த முழு ஈஸி ஃபார்மோட ஹார்ட். டெம்பரேச்சர், ஹியூமிடிட்டி, லைட்டிங், எக்ஸாஸ்ட் ஃபேன், கூலிங் பேட்ஸ் எல்லாத்தையும் இந்த பேனல்ல இருந்தே கண்ட்ரோல் அண்ட் மானிட்டர் பண்ணுவோம். அது மட்டும் இல்ல, தினமும் காலையில இங்க உள்ள ஒர்க்கர்ஸ் கூட நாங்க டெய்லி மீட்டிங் கண்டக்ட் பண்ணுவோம். இன்னைக்கு என்ன வேலை பார்க்கணும், மெயின்டெனன்ஸ் என்னெல்லாம் இருக்கு, பெண்டிங் ஒர்க்ஸ் ஏதாவது முடிக்கணுமா, எல்லாத்தையும் இங்க இருந்து தான் டிஸ்கஸ் பண்ணி யார் யார் என்ன வேலை பார்க்கணும்னு நாங்க ஃபைனல் பண்ணுவோம். இந்த ஒயிட் போர்ட்ல தான் இந்த ஃபார்மோட ட்ராக்கர் மெயின்டைன் பண்றோம். இதுல ரீடிங், ஃபீட் டீடைல், மோர்டாலிட்டி, மெடிசின்ஸ், பெண்டிங் ஒர்க் எல்லாத்தையும் டெய்லி அப்டேட் பண்ணுவோம். அதனால எந்த விஷயமும் மிஸ் ஆகாது, கரெக்டா ஆன் டைம்ல முடியும். சரி, ஆஃபீஸ் ரூமுக்கு அடுத்தால நம்ம ஃபீட் ரூமை பத்தி பார்ப்போம். பிராய்லர் ஃபார்மிங்ல அதிகமா செலவாகிற ஒரு மெயின் சோர்ஸ் வந்து இந்த ஃபீடு தான். அதனால இந்த ஃபீடை ஸ்டோர் பண்றது ரொம்ப முக்கியம். இந்த ரூம்ல பேட்க்கு தேவையான ஃபீடை ஸ்டோர் பண்ணி வைப்போம். பிறகு ஒவ்வொரு ஃபீட்பேக்கையும் சைலோல நாங்க கொட்டுவோம். இந்த சைலோ ஆட்டோமேட்டிக்கா சென்ஸ் பண்ணி எப்பப்போ ஃபீட் தேவைப்படுதோ அப்பப்போ சென்ஸ் பண்ணி மெயின் சைலோல இருந்து 4 சப் சைலோக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகும். அங்க இருந்து ஃபீட் லைன் வழியா எல்லா பேட்ஸ்க்கும் ஃபீடு கிடைக்கும். ஸோ நமக்கு வந்து ஃபீட்பேக் எடுத்து இந்த மெயின் சைலோல தட்டினா மட்டும் போதும், வேற எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா அந்தந்த பேட்ஸுக்கு கிட்ட அதுவாகவே போயிடும். இந்த ரூம்ல தான் நம்ம ஆர்ஓ பிளான்ட் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். எங்க ஏரியால வாட்டரோட டிடிஎஸ் அதிகமா இருக்கிறதுனால இந்த டிடிஎஸை இங்க உள்ள சிக்ஸ் வந்து குடிக்காது. அதனால அதுக்கு ஏத்த மாதிரி டிடிஎஸ் கம்மி பண்ற ஆர்ஓ பிளான் இன்ஸ்டால் பண்ணிருக்கோம். இந்த ஆர்ஓ பிளான் வந்து 40 டிடிஎஸ் வரைக்கும் கம்மி பண்ணும். ஸோ இது ஆர்ஓ பிளான் மட்டும் இல்ல, ஃபார்முக்கு தேவையான இம்பார்ட்டன்ட் மெட்டீரியல்ஸ் ஸ்டோர் பண்றதுக்கும் இந்த ஏரியாவை நாங்க பயன்படுத்துவோம். ஒரே இடத்துல ஈஸியா எங்களுக்கு கிடைக்கும். அடுத்தால நம்ம லேபர் ரூமை பத்தி பார்ப்போம். எந்த ஒரு ஃபார்மா இருந்தாலும் லேபர் ரூம் வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம லேபர்ஸ் வந்து கரெக்டா அவங்களோட ஒர்க்கை முடிச்சுட்டு ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு ஒரு கம்ஃபர்டபுளான இடத்த நம்ம கொடுக்கணும். அதனால அவங்களுக்கு வந்து சமையல் பண்றதுக்கும் நல்லா ரெஸ்ட் எடுக்கிறதுக்கும் பிரைவசி மெயின்டைன் பண்றதுக்கும் நம்ம வந்து ஒரு லேபர் ரூம் கண்டிப்பா அவங்களுக்கு பண்ணி கொடுக்கறது ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்ட். சில ஃபார்ம்லாம் லேபர் ரூம் தனியா கட்டி கொடுக்க மாட்டாங்க. ஃபார்ம்லயே ஒரு சின்ன இடம் கொடுத்து இதுல தான் நீங்க தங்கணும்பாங்க. நம்ம அந்த மாதிரிலாம் எதுவுமே பண்ணல. நம்ம அவங்களுக்கு செப்பரேட்டாவே ஒரு டாய்லெட், ஒரு லேபர் ரூம், அவங்களுக்கு குக்கிங் பண்றதுக்கு ஏத்த மாதிரி குக்கிங் செட்டப்பையும் பண்ணி கொடுத்துட்டோம். அடுத்த வாட்டர் ஸ்டோரேஜ் டேங்க். இது வந்து நம்ம லேபர் ரூமோட மேல வந்து நம்ம அமைச்சிருக்கோம் இந்த ஸ்டோரேஜ் டேங்க். இந்த டேங்க்ல இருந்தா ஷெட்ல இருக்கிற பேட்ஸுக்கு ட்ரிங்கிங் வாட்டர் சப்ளை ஆகும். நாங்க 3 டேங்க் இன்ஸ்டால் பண்ணிருக்கோம். ஒரு 5000 லிட்டர், 1000 லிட்டர் அண்ட் 500 லிட்டர். ஸ்டார்டிங் 1 to 10 டேஸ்க்கு 500 லிட்டரை நாங்க யூஸ் பண்ணுவோம். அதுலயே மெடிசின் மிக்ஸ் பண்றது, பேட்ஸுக்கு வாட்டர் கொடுக்கறது எல்லாமே அதுல பண்ணுவோம். அதுக்கப்புறம் 10 டேஸ்க்கு மேல 5000 லிட்டர் அண்ட் 1000 லிட்டரை யூஸ் பண்ணுவோம். பிளைன் வாட்டர் வந்து 5000 லிட்டர்ல இருந்து போகும். மெடிசின் மிக்ஸ் பண்ற வாட்டர் வந்து 1000 லிட்டர்ல இருந்து போகும். இந்த 3 டேங்கும் நம்ம பேட்ஸுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். கரெக்டான டைம்ல ட்ரெயின் பண்ணி கிளீன் பண்ணி அந்த டேங்கை அதுக்காக யூஸ் பண்ணுவோம். எப்படி ஒர்க் ஆகுதுன்னா, நம்ம வெளில இருந்து சம்புக்கு ஃபர்ஸ்ட் வாட்டர் போகும், சம்புல இருந்து ஆர்ஓக்கு போகும், ஆர்ஓல இருந்து நம்ம ஸ்டோரேஜ் டேங்க்ல ஸ்டோர் பண்ணி அதில் மெடிசின், குளோரின் டேப்லெட் எல்லாம் மிக்ஸ் பண்ணி வாட்டரை நல்லா பியூரிஃபை பண்ணி அதை நம்ம சிக்ஸுக்கு கொடுப்போம். இப்படிதான் இந்த வாட்டர் சிஸ்டம் ஒர்க் ஆகுது. நம்ம சம்பை பார்ப்போம். நான் வந்து சம்பை 2 விதமா பிரிச்சிருக்கேன். ஒன்னு கூலிங் பேடுக்காக, இந்த சம்புல இருந்து தான் கூலிங் பேடுக்கு வாட்டர் போகும். அதுக்கப்புறம் அதுல இருந்து ரிட்டர்ன் ஆகிற வாட்டர் மறுபடியும் இதே சம்புக்குள்ள ரிட்டர்ன் ஆயிரும். இதுக்கு வந்து ஒரு பம்பு வச்சு நம்ம அந்த சப்ளை ரிட்டர்ன் எல்லாமே நம்ம மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கோம். இன்னொரு சம்பு வந்து ஆர்ஓட இன்லெட்காக, வெளில இருந்து டைரக்டா இந்த சம்புக்கு வரும். இதுல இருந்து ஆர்ஓ எடுத்து ஆர்ஓல இருந்து மெம்பரேனுக்கு அப்புறம் அது வந்து ஸ்டோரேஜ் டேங்க்ல ஸ்டோர் ஆகும்.
இதனால நம்மளோட இதை இந்த லெவலில் மெயின்டைன் பண்றதுனால நமக்கு வந்து கூலிங் பேட் லெவலும் மெயின்டைன் ஆகும், கூலிங் பேட் எப்பவுமே எஃபிஷியண்டா ஒர்க் ஆகும், அதே நேரத்தில் ஆர்ஓவும் கரெக்டாக நமக்கு தேவையான தண்ணியை ப்ரொடியூஸ் பண்ணிட்டே இருக்கும். இப்படி ப்ராப்பர் வாட்டர் மேனேஜ்மெண்ட் இருந்தால் தான் ஃபார்மை கண்டினியூஸாக ரன் பண்ண முடியும் நம்மளால. இப்போ நம்ம ஃபார்மோட மெயின் இடத்துக்கு வந்தாச்சு. ஈஸி போல்ட்ரி ஷெட்குள்ள போகலாம். இதுதான் இந்த ஃபார்மோட ஹார்ட். இந்த ஷெட்டை 3 சைட்ல கூலிங் பேட் சரௌண்ட் பண்ணி இருக்கு. ஒரு சைட்ல ஹை கெப்பாசிட்டி எக்ஸாஸ்ட் ஃபேன் இருக்கு. எக்ஸாஸ்ட் ஃபேன் ரன் ஆகும்போது நெகட்டிவ் ப்ரெஷர் கிரியேட் ஆகி கூலிங் பேட் வழியா ஃப்ரெஷ் ஏர் உள்ள வரும். அப்போ அதுல நம்ம ஆல்ரெடி வாட்டரை போர் பண்றதுனால வாட்டர்ல இருக்கிற மாய்ஸ்டர் அண்ட் டெம்பரேச்சரை அப்சர்வ் பண்ணி அந்த ஏர் உள்ள வர்றதுனால உள்ள டெம்பரேச்சர் எப்பவுமே மெயின்டைன் ஆகும். நம்ம கிட்ட ஒரு 3 சென்சார் இருக்கும் அந்த ஃபார்ம்ல. 2 டெம்பரேச்சர் சென்சார் அண்ட் 1 ஹியூமிடிட்டி சென்சார். எப்போம்லாம் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகுதோ அதை சென்ஸ் பண்ணி கூலிங் பேட் மோட்டார் ஆட்டோமேட்டிக்கா ரன் ஆகி நம்மள டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்றதுக்காக கூலிங் பேட் கண்டினியூஸா ரன் ஆகும். அது வழியே ஏர் வரதுனால உள்ள டெம்பரேச்சர் மெயின்டைன் ஆகும். அதே ஹியூமிடிட்டி சென்சார் எப்போலாம் ஹியூமிடிட்டி இன்க்ரீஸ் ஆகுதோ அப்போ கூலிங் பேடோட வாட்டரை கண்ட்ரோல் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி அந்த ஹியூமிடிட்டி மெயின்டைன் ஆகிறதுக்கு ஏற்ற மாதிரி ஃப்ளோவை கொடுத்து உள்ள வந்து ஹியூமிடிட்டியை மெயின்டைன் பண்ணும். ஸோ இந்த 3 சென்சார் தான் நம்மளோட டெம்பரேச்சரோட ஆம்பியன்ட் டெம்பரேச்சரை கரெக்டாக கண்ட்ரோல் பண்ணுது. ஓகே மக்களே, இப்போ நம்ம ஓரளவு நம்மளோட ஃபார்மை கவர் பண்ணிட்டோம். முக்கியமான என்னெல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஆல்ரெடி நான் எல்லாமே காமிச்சிட்டேன். இதுதான் நம்ம 1 கோடி ரூபாய் செலவு பண்ணி உருவாக்குன கேபி ஃபார்ம் வெஞ்சர் சிசி போல்ட்ரி ஃபார்மோட கம்ப்ளீட் செட்டப். இந்த ஃபார்ம்ல நீங்க பார்த்த ஒவ்வொரு வசதியும் ஒரு காரணத்துக்காக அமைக்கப்பட்டிருக்கு. பேட் கம்ஃபர்ட், பயோசெக்யூரிட்டி, வாட்டர் குவாலிட்டி, ஃபீட் மேனேஜ்மெண்ட், ஆட்டோமேஷன், ஈஸி மெயின்டெனன்ஸ் இதையெல்லாம் மனசுல வச்சுதான் இந்த ஃபார்மை டிசைன் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோ உண்மையிலேயே உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா ஒரு லைக் பண்ணுங்க. ஈஸி போல்ட்ரி ஃபார்ம் ஆல்ரெடி பிளான் பண்ணிட்டு இருக்கிற உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேஷன்ஸ் யாராவது இருந்தால் இதை ஷேர் பண்ணுங்க. அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்.